எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட் எப்போ வரும், எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட் எப்போ வரும், எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட் எப்போ வரும், இதுதான் இப்போ எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி எல்லாருமே வந்து டைவர்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஸோ நான் டைட்டில் வந்து வச்சிருப்பேன். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் வந்து எஸ்பிஐ கிளர்க் ரிசல்ட்டை பற்றி நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயத்த நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அது என்ன அப்படின்றத நான் முதல்ல சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பரோட செகண்ட் வீக் அப்படி இல்லைன்னா தேர்ட் வீக்ல எஸ்பிஐ கிளர்க்கோட மெயின்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. ஸோ இப்போ இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டை நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் சார், வேணாங்க, தயவு செஞ்சு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க்கை பொறுத்தளவுக்கு. ஸோ எஸ்பிஐ கிளர்க்கு தான் இந்த ஒரு பேட்டர்னையே அறிமுகப்படுத்தி விட்டாங்க. அப்படின்னா 2020 எஸ்பிஐ கிளர்க்கு தான் இந்த பேட்டர்னே அறிமுகப்படுத்துறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எக்ஸாக்டா அந்த இயரோட சொல்றேன். 2020 தான் என்ன பண்ணா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 10 நாளைக்கு முன்னாடி 10 days பிஃபோர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எஸ்பிஐ கிளர்க் அறிமுகப்படுத்துறாங்க. அதுல இருந்து இப்போ வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 10 நாளைக்கு முன்னாடி தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டே பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போ நவம்பர் செகண்ட் வீக் அப்படின்னா ஒன்று நமக்கு நவம்பர் 15, 16 இருந்திருக்கலாம். இல்லை நவம்பர் தேர்ட் வீக் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும், ஸோ 22, 23 இந்த டேட் கூட மேபி இருந்திருக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபபிளி நான் தேடின ரிசோர்ஸ்லேருந்து நவம்பர் 15, 16 ஸோ இந்த டைம்குள்ள நமக்கு வந்து இருக்கும். அப்போது நமக்கு என்ன இப்போ வந்து நவம்பர் 4, நவம்பர் 5, நவம்பர் 6 இந்த எந்த டேட்ல வேணாலும் நமக்கு வந்து ரிசல்ட் வரலாம். இப்போ ரிசல்ட் பற்றி பிரச்சனையா? கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாஸ், சத்தியமாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாருமே ப்ரிலிம்ஸ் வந்து பாஸ். இப்போ மெயின்ஸுக்கு என்ன பண்ண போகிறோம் அதுதான் நமக்கு வந்து மேட்ரு. இன்னும் மெயின்ஸுக்குன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 15 days தான் இருக்குது. லாஸ்ட் ஒரு 15 நாள். இந்த லாஸ்ட் 15 நாள் அப்படின்றது 2 வாரம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளேயே ஓடி போயிடும். இப்போ இந்த 2 வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்படி ஒரு 3 நாளா நீங்க மக்கள் ஃப்ரீக்வெண்டா என்னோட இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், நம்ம டெலிகிராமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இதை தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ 3 நாள் நீங்க வந்து வேஸ்ட் பண்றீங்க, இன்னும் நீங்க ஒரு 2 நாள் வேஸ்ட் பண்ணுவீங்க. அப்ப 5 நாள் நீங்களே வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த டைம்ல நீங்க சிஏ ரிவிஷன் பண்ணிருக்கலாம். இந்த டைம்ல நீங்க ஆப்டிடியூட் வீடியோஸ், நம்மளுடைய ஸ்பெஷல் பேட்ச்ல இருக்கக்கூடிய ஆப்டிடியூட் வீடியோஸ் அண்ட் ரீசனிங் வீடியோஸ் நீங்க வந்து பார்த்துருக்கலாமா இல்லையா? இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ரிசோர்ஸ்ல போயிட்டு நீங்க மாக் டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். ஏதாவது ஒன்று எஃபெக்டிவா உங்களுடைய மெயின்ஸுக்காக பண்ண வேண்டிய நேரத்துல திருப்பி ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் வருமா, ப்ரிலிம்ஸோட நான் தான் இந்த இது நோட்டிபிகேஷன் வந்த அன்னைக்கே சொல்லிட்டேனையா, எழுதின 90% மக்கள், 90% அதிகமான மக்கள் நீங்க ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதுற ஒரு ஆஸ்பரண்டா இருந்தா கூட நீங்க ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிடுவீங்க. ஆனா மெயின்ஸுக்கு தான் இங்க வந்து மேட்டரா இருக்கும். ஸோ அதனால தயவு செஞ்சு மெயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்பெஷல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ண. அதில் நிறைய பேர் என்ரோல் பண்ணிருந்தீங்க, நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க. இன்னும் நீங்க நிறைய பேர் நம்ம யூடியூப் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி படிச்சுட்டு இருக்கிற எல்லாருமே அடுத்து கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 15 நாள் நாங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே காமனாவே சொல்லிடுறேன். இந்த லாஸ்ட் 15 daysல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் தயவு செஞ்சு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 1 week நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா செக்ஷனல் மாக் டெஸ்ட் வந்து எடுங்க. ஓகே, தயவு செஞ்சு இதை வந்து பண்ணிருங்க. செக்ஷனல் மாக் டெஸ்ட் நீங்க வந்து எல்லாருமே எடுத்துங்க. செக்ஷனல் மாக் டெஸ்ட் அப்படின்றது செப்பரேட்டா இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஆப்டிடியூடுக்கு தனியா, ஸோ அதுக்கப்புறம் ரீசனிங் தனியா, அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கு தனியா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியா. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு 1 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ செகண்ட் ஒரு 1 வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் மாக் டெஸ்ட் எடுங்க. ஓகே, ஃபுல் மாக் டெஸ்ட் நீங்கள் ஊடாலேயே ஃபுல் மாக் டெஸ்ட் எடுத்துக்கலாம். பட் இப்போயும் டைம் இருக்குது ஃபுல் மாக் டெஸ்ட். ஏன்னா இங்கே வந்து ஃபுல் மாக் டெஸ்ட் அப்படின்றது மெயின்ஸில் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரோலை வந்து ப்ளே பண்ணது கிடையாது. செக்ஷனலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்து கம்பைன் பண்ணி போகும்போது இன்னும் நல்லா பூஸ்டப் கொடுக்கும். அப்போ ஃபுல் மாக் டெஸ்ட் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபுல் மாக் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து அப்படிலாம் அனலைஸ் பண்ண வேணாம். உங்களுடைய செக்ஷனல் மாக் டெஸ்ட்லேயே உங்களுடைய லெவல் ஆஃப் த இது வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் ஃபுல் மாக் டெஸ்ட்டில் உங்களுடைய ஸ்கோரிங் பார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்கோரிங் பார்ட்டை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்கோரிங் பார்ட்டில் உங்களுடைய டைமை நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சரியா? ஸ்கோரிங் பார்ட்டில் நீங்கள் டைமை சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். அது மூலம் உங்களுடைய நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட் வித் அக்யூரசி 100% அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரி, இங்கே கட் ஆஃப் டொட் ஆஃப் அதெல்லாம் வேணாம். கட் ஆஃப் தான் போகாதீங்க. நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக மெயின்ஸில் வந்து கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் சொன்ன மாதிரி 90% பீப்புள் வந்து ஃபெயில் ஆகுறது இதுதான். இப்போ உட்காந்துக்கிட்டு தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல நான் சிஏ படிக்கிறேன்.
பொழுத ஃபுல்லாக சிஏ பக்கமே ஓட்டிடாதீங்க. சிஏவை ஒரு தனியாக ஓட்டி விடுங்க. போடா போடா நீ அப்புறமா வாடா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இவனை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க, இந்த ஏரியாவை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறேன் நம்மளுடைய சேனலில். ஸோ உங்களுக்கு கரெக்டாக 10 மணிக்கு, சரியா 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் ரிலேஷன் பேஸ்டு பஸ்ஸில் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறது, பிளட் ரிலேஷன் பஸ்ஸில், ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க, பிளட் ரிலேஷன் பஸ்ஸில் நான் அப்டேட் பண்ணி விட்றேன். அண்ட் டைரக்ஷன் பேஸ்டு பஸ்ஸில், ஓகே டைரக்ஷன் பிளட் ரிலேஷன் பேஸ்டு சீட்டிங், ஓகே பிளட் ரிலேஷன் பேஸ்டு சீட்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் பேஸ்டு சீட்டிங். இது இப்போ ட்ரெண்டிங்காக எஸ்பிஐ கிளர்க்லையும் ஐபிபிஎஸ் கிளர்க்லையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பேட்டர்ன். இந்த ரெண்டையும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு இந்த வீடியோ வரும், நான் ப்ரீமியம் போட்டு வரேன். இதை பாருங்கள், வேற லெவல் ஒரு ரிசல்ட்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த லாஸ்ட் 15 நாள் நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. செக்ஷனல் மார்க் டெஸ்ட் எடுங்க, ஃபுல் மார்க் டெஸ்ட் எடுங்க. அதே மாதிரி சிஏயோட மந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸோட இம்பார்ட்டண்டான மந்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அக்டோபர் மாதம் முடிஞ்சிருக்குமா. ஸோ கண்டிப்பாக அக்டோபரை ஃபுல் ரிவிஷன் நல்லா பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதத்துக்கு ஃபுல் ரிவிஷன் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம், அதுக்கப்புறம் அக்டோபர், செப்டம்பர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஜூன் மாதம் கொஞ்சம் அதிகமாக படிங்க. ஏன்னா இந்த லாஸ்ட் மாதங்கள்லேருந்து எஸ்பிஐ கிளர்க்கில் நிறைய கேட்டு கொஞ்சம் குழப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் மந்த்து. ஓகே லாஸ்ட் மந்த்து எப்பயுமே இப்படி தான் இருக்கும் பேட்டர்னோட. இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கும் லாஸ்ட் மந்த்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மந்த்து, அப்புறம் வந்து மிடில் மந்த்து. இந்த மாதிரி கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. நம்ம இதில் மெகா சிஏ மாரத்தான் இந்த தடவை மிஸ் ஆகாமல் எஸ்பிஐ கிளர்க் அண்ட் ஐபிபிஎஸ் கிளர்க்கு உங்களுக்கு வந்துடும். சரியா, இந்த வீக்லேயே உங்களுக்கு வந்து நான் மெகா மாரத்தானும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்தாலும், என்ன கொரீஸ் இருந்தாலும் 9342408457 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்பெஷல் பேட்ச்லையும் எல்லா வீடியோஸ் இருக்கும், நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் முக்கியமான சொல்ல வந்தது இதுதான். இந்த ஒரு வாரம் தயவு செஞ்சு செக்ஷனல் மார்க் டெஸ்ட் எடுங்க. கொஞ்சம் உங்களுடைய லெவலை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸ்கோரிங் ஏரியாவில் டைமை சேவ் பண்ணுற மாதிரி நிறைய மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. இதை பண்ணாமல் விட்டுட்டு ஃபுல்லாக சிஏ படிச்சுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த தப்பு மட்டும் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஓகே, சரி, டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் தான் கமெண்ட் பாக்ஸில் வந்து போட்டுவிடுங்க. இந்த வீடியோ தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ரிப்பீட்டடாக ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வீடியோஸ் வந்து பார்க்கறது ஸ்டாப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய ஃபிசிக்கலி, மென்டலி, கதக்களி, அந்த களி, இந்த களி அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருப்போமே. இவ்வளோ நாள் நம்ம படிச்சிட்டிங்க, நல்லா தான் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்க, சரி நல்லா தான் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்க, அப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் அதை போட்டு நம்ம வந்து மண்டையில் ஏற்றிக்குவானே, நம்மளே ப்ரெஷர் பண்ணிக்குவானே, விட்டு தள்ளுங்க, ஃப்ரீயாக இருங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பாசிட்டிவ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் தான் நடக்கும். நல்லதே நினைப்போம். கண்டிப்பாக நம்ம மெயின்ஸ் எழுத போகிறோம், மெயின்ஸை கிராக் பண்ண போகிறோம். ஸோ தேங்க்ஸ் எல்லாரும், தேங்க்யூ ஸோ மச். பை.